ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஆல்டர்னேட்டிங் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் என்னென்ன, ஸோ அதை பற்றி தான் நம்ம இன் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இஸ் தேர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் பீக் வேல்யூ, அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து மேக்ஸிமம் வேல்யூ, அப்படி இல்லைன்னா கிரஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஆவரேஜ் வேல்யூ, அண்ட் மை ஃபைனல் ஒன் இஸ் நத்திங் பட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆர் எஃபெக்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லி 4 விதமா சொல்லலாம். ஸோ இந்த 4 வேல்யூஸ் என்னென்ன, அது எப்படி கால்குலேட் பண்றது, ஸோ இதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ கன்சிடர், ஸோ திஸ் இஸ் மை சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம். ஓகே, இட் இஸ் ஒமேகா டி and this is my sinusoidal waveform and this is my corresponding waveforms and this is the values. So this is pi, this is 2 pi. இப்போ இந்த waveform இருக்கு அப்படின்னா, ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா I of t which is equal to, so இங்க voltage waveform இருக்கு, so I put V. okay, so V of t which is equal to Vm into sin omega t அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ எப்போதுமே என்னுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஸ்மால் லெட்டர்ல தான் குறிக்கணும். ஸோ வி ஆஃப் டி கரண்டா இருந்ததுன்னா ஐ ஆஃப் டி, இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இட் ஷுட் பி கிவன். சரிங்களா? அண்ட் மோர் ஓவர் இது டைமை பொறுத்து எனக்கு வேரி ஆகிட்டு இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அட் எனி இன்ஸ்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ திஸ் இஸ் த இன்ஸ்டன்ட் and this is ஒவ்வொன்றும் ஒவ்வொரு instant. At any instant the value of the waveform is called as instantaneous value. ஸோ இது வந்து எனக்கு வேரி ஆகிட்டே இருக்கு, it should not be constant. சொல்றது புரிஞ்சுங்க? டைமை பொறுத்து எனக்கு எப்போதுமே வேரி ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பீக் வேல்யூ ஆர் மேக்ஸிமம் ஆர் கிரஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஸோ இப்போ இதுல என்னுடைய பீக் வேல்யூ எந்த இடத்துல அட்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல தான் வந்து அட்டைன் ஆகுது. கரெக்ட்டுங்களா? எக்ஸாக்டா பை பை டூல மேக்ஸிமம், திஸ் இஸ் பாசிட்டிவ் மேக்ஸிமம் அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் நெகட்டிவ் மேக்ஸிமம். சரிங்களா? பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லலாம், பட் த மேக்ஸிமம் வேல்யூ ஷுட் நாட் பி சேஞ்ச். இப்போ இங்க எப்படி விஎம்னு சொல்லியிருக்கோமோ இதுதான் வந்து என்னுடைய பீக் வேல்யூ. ஸோ ஹியர் விஎம் இஸ் நத்திங் பட் மை பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூல பீக் வேல்யூ இருக்கும் which is multiplied by the sinusoidal quantity. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து என்னுடைய பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா ஆவரேஜ் வேல்யூ, அப்படி இல்லைன்னா மீன் வேல்யூ. ஸோ இதை பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இப்போ ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் யூ கன்சிடர் டூ டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ஸ். நான் சிம்பிளா போடுறேன். ஒரு டிசி சோர்ஸ் அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அண்ட் ஐ புட் ஒன் ஏசி சோர்ஸ், ஐ புட் த சேம் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அண்ட் ஐ புட் ஒன் அப்சர்வர். சப்போஸ் இஃப் யூ ஆர் த அப்சர்வர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல உங்களை உட்கார வச்சுட்டேன் நான். இதோடய எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு வச்சுக்கலாம். சிமிலர்லி இந்த இடத்துல அதே அப்சர்வர் நீங்க உட்காந்துருக்கீங்க, இதோடய கரண்ட் ஃப்ளோ இருக்கு. இப்போ இந்த இதான் என்னுடைய செக் பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த செக் பாயிண்ட் தாண்டி எவ்வளோ சார்ஜ் போகுது அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். அது நம்ம சார்ஜ் வந்து கூலும்ல சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த பாயிண்ட் வழியா 2 கூலும் இந்த சார்ஜ் வந்து கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் டிசி சோர்ஸ் கொடுக்கக்குள்ள. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்க ஏசி சோர்ஸ் நான் விஎஃப்டி கொடுக்குறேன். இப்போ இந்த செக் பாயிண்ட்ல அதே 2 கூலும் சார்ஜ் வந்து எனக்கு என்னவாகணும், இது வழியா போகணும். சரிங்களா? அப்போ இந்த 2 கூலும் சார்ஜ் போகக்குள்ள இங்க என்ன கரண்டோ என்ன வோல்டேஜோ இருக்கோ அதுதான் என்னுடைய கரஸ்பாண்டிங் ஆவரேஜ் வேல்யூ. ஸோ டிசி பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட். இங்க பாத்தீங்கன்னா டைமை பொறுத்து என்னுடைய வோல்டேஜோ கரண்டோ வேரி ஆகாது, கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஆனா இங்க ஏசில அப்படி கிடையாது. டைமை பொறுத்து இது என்னவாகுது, எனக்கு மேக்னிடியூட வேரி ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால இங்க போகக்கூடிய கூலுமுடைய வேல்யூ மாறும். ஸோ தட் ஆவரேஜோட வேல்யூ எனக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஸோ இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட் வழியா போகக்கூடிய அந்த சார்ஜ் இன் போத் தி கேசஸ் ஷுட் பி தி சேம். ஏசில எந்த வேல்யூல அந்த ஈக்குவல் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் வந்து நான் ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்வேன். ஸோ இப்போ ஒரு சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த வேவ் ஃபார்மே எடுத்துக்கங்க. ஸோ இதுல பாசிட்டிவ் சைக்கிளும் சரிங்களா நெகட்டிவ் சைக்கிள் எப்போதுமே வந்து ஈக்குவல் ஏரியால இருக்கும். அப்போ தேர்ஃபோர் என்னுடைய ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பியூர் சைனுசாய்டல் சரிங்களா வேவ் ஃபார்ம், ஓகே, இதோடைய வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் சைனுசாய்டலுக்கு ஆவரேஜ் வேல்யூ 0. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா
ஸோ இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல மட்டும் அதோடைய ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்றாங்க. கிளியரா? அப்ப தேர்ஃபோர் இப்படிதான் வந்து நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா, என்னுடைய ஆவரேஜ் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த ஆவரேஜோட வேல்யூ எப்படி இருக்கு? அண்ட் இந்த ஆர்எம்எஸ் ஓட வேல்யூ என்ன? இதெல்லாம் நம்மளுடைய அடுத்த வீடியோல சால்வ் பண்ணிட்டு, ஸோ வி கோ ஃபார் ஃபார்ம் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பீக் ஃபேக்டர்ஸ். ஸோ இத பத்தின டிஸ்கஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இட் பிலாங்ஸ் டூ எ மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தட்ஸ் ஆல். ஸோ இன் ஜெனரல் இந்த மாரி ஒரு ஆவரேஜ் வேல்யூ கேட்கறாங்க அப்படின்னா, வி நோ தட் இப்போ நம்ம நெறைய சம்ஸ் பார்த்திருந்திருப்போம். இந்த மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ் படிச்சிருந்திருப்போம். சரிங்களா? இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு ஒரு 10 நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. 5, 10, 15, 20, 25 இந்த மாரி ஒரு நம்பர் ஒரு 5 நம்பர்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, இதோடைய ஆவரேஜ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மொத்தம் எத்தன நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணுவோம். அப்ப தேர்ஃபார் என்ன கிடைக்கும் எனக்கு? 5 + 10 + 15 + 20 + 25 டிவைடட் பை 5. இப்போ 15, 30, 50, 50 + 25 75 டிவைடட் பை 5 which is equal to எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 15 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதோடைய ஆவரேஜ் வேல்யூ வந்து 15 இப்படி தான் எடுப்போம். இப்போ இந்த மாரி ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? இந்த ஆவரேஜ் வேல்யூஸ் எடுக்கணும். அப்போ ஒரு வேவ் ஃபார்ம்ல அந்த ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்ல இருக்கிற அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒவ்வொன்னா ஆட் பண்ணி, இங்க எத்தன சாம்பிள்ஸ் எடுக்கிறோமோ, அத்தன சாம்பிள்ஸால நான் என்ன பண்ணுவேன்? டிவைட் பண்ணணும். இங்க இங்க இன்டர்வல் அப்படிங்கிறது டைம ரெப்ரசன்ட் பண்றது. அப்ப டோட்டல் டைம் பீரியட் என்ன? அதுல எத்தன சாம்பிள்ஸ் எடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த மாரி நான் சமேஷனா போடுறதுக்கு இட் ஷுட் பி காம்ப்ளிகேட்டட். ஒரு கன்டினியூயஸ் வேவ் ஃபார்மா இருந்ததுன்னா. அப்போ ஒரு ஆவரேஜ் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க ஒரு வேவ் ஃபார்ம்க்கு அப்படின்னா, சரிங்களா? இட் இஸ் சிம்ப்ளி யூஸ் இன்டெக்ரல்ஸ். அதோட லிமிட் 0 டூ t அந்த டைம் பீரியட்குள்ள அந்த கரஸ்பாண்டிங் வேவ் ஃபார்ம் இதோடைய ஃபங்ஷன். அத வந்து வித் ரெஸ்பெக்ட் டூ டைம் இன்டகிரேட் பண்ணி டைமால டிவைட் பண்ணிட போறோம். ஸோ இது நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல ஆல்ரெடி நீங்க பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அ பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை த டைம் பீரியட் இன்டெக்ரல் லிமிட் 0 டூ t f of t into dt. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும்? என்னுடைய ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்எம்எஸ் வேல்யூ. ஆர்எம்எஸ் அப்படின்னா என்னன்னா, விச் இஸ் நத்திங் பட் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. சரிங்களா? ரூட் மீன் ஸ்கொயர் நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்திருப்பீங்க. இப்போ இந்த மாரி ஒரு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா, இதுக்கு ஆர்எம்எஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் சிம்பிளி என்ன பண்ணுவோம்னா, இது ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஏன்னா மீன் ஸ்கொயர் அப்படிங்கிறனால ஒவ்வொரு நம்பரையும் நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். 15 ஸ்கொயர் + 20 ஸ்கொயர் + 25 ஸ்கொயர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இதுக்கு எடுக்கணும். ஸோ இப்போ இதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா, ஆஸ் யூசுவல் இங்க ஆவரேஜ் வேல்யூக்கு எப்படி சொல்லணும், அதே மாரி ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் எனக்கு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ அகைன் நீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால, ஸோ தேர்ஃபோர் இங்க ரூட்ங்கிறது ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/t இன்டெக்ரல் 0 டூ t இங்க நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் எல்லா வேல்யூஸையும். அப்ப அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதையும் நான் ஸ்கொயர் பண்ணணும். f of t ஹோல் ஸ்கொயர் இன்டூ dt. இப்போ இந்த கரஸ்பாண்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எந்த ஒரு வேவ் ஃபார்ம்க்கு நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? ஆர்எம்எஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்எம்எஸ் வேல்யூக்கான ஃபார்முலா பார்த்தாச்சு. இப்போ ஆவரேஜ் வேல்யூனா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் டிசி சர்க்யூட்ல எவ்வளோ கூலம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே அளவுக்கு ஈக்குவல் கூலம்ஸ் தட் மீன்ஸ் சார்ஜ் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது போல இங்க ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நவ் யூ see this diagram you get some clear cut idea. ஸோ இது ஒரு சில புக்ஸ்ல வந்து பல்ப வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க வந்து நான் வாட்டர் வச்சு சொல்றேன். அவ்வளவுதான் வித்தியாசம். என்னன்னா ரெண்டுத்துலயுமே வந்து சேம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகணும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ அப்படின்னா என்னங்க நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ இப்போ ஆவரேஜ் வேல்யூல சேம் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? இது வந்து ஆவரேஜ் வேல்யூக்கானது. இப்போ இதே மாதிரி ஆர்எம்எஸ் வேல்யூல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் ஷுட் பி டெலிவர் தி சேம் பவர். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சேம் பவர் வந்து என்ன பண்ணணும்? எனக்கு டெலிவர் பண்ணணும். ஸோ எப்போதுமே ஒரு பவர்ங்கிறது வந்து P is equal to I square R நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஓம்ஸ் லால சப்ஸ்டியூட் பண்ணி. இப்போ இந்த I ஸ்கொயர்ங்கிறது வந்து எனக்கு ஹீட் லாஸா தான் போகும் ரெசிஸ்டன்ஸ்ல. அப்போ இந்த ஹீட் தான் வந்து எனக்கு இங்கே ஜெனரேட் ஆகுது. ஸோ அதை தான் வந்து பல்ப்ல வந்து சேம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு சில புக்ஸ்ல. இங்க வந்து நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் இங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, சரிங்களா? இப்போ டிசிலின்னு வரக்குள்ள எனக்கு என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட் வோல்டேஜோ இல்ல கரண்டோ வந்து இருக்கும். ஸோ இது அந்த கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வழியா போகக்குள்ள இட் ப்ரொடியூஸ் சம் பவர் டிசிபேஷன். ஸோ இட் ப்ரொடியூஸ் பவர் டிசிபேஷன் ஸோ தட் ஹீட் ப்ரொடியூஸ்ட்.
சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுதான் இந்த டிசி சோர்ஸ்ல குடுத்துருக்கேன். ஸ்விட்ச் 1 ஆன்ல இருக்கக்குள்ள இதான் நடக்குது. ஸோ இது வந்து ஸ்விட்ச் 1 இருக்கக்குள்ள நடக்குது. சரிங்களா? ஹீட் வந்து புரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஹீட் புரொடியூஸ்ட்ன்னு போட்டுறேன். இப்போ ஸ்விட்ச் 2 அப்படிங்கிறது வந்து இங்க என்ன நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த டிசிய ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப ஏசிய குளோஸ் பண்றேன். இப்ப என்ன ஆகுதுன்னா, அகைன் இப்ப இது வழியா எனக்கு பவர் ஃப்ளோ இருக்கும். இப்ப சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல என்னுடைய கரண்ட் எப்படி போகுதுன்னா, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல ஆப்போசிட்ல வரும். ஸோ ஈவன் வந்து என்னுடைய கரண்ட் டைரக்ஷன் மாறினாலும், ரெசிஸ்டன்ஸ்ல பவர் டிசிபேஷன் வந்து மாறாது. சேம் 2 கேஸ்லயுமே எனக்கு பவர் டிசிபேஷன் வந்து எனக்கு எக்ஸிஸ்ட்ல தான் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா, இங்க P I ஸ்கொயர் Rன்னு குடுத்துருக்கோம். I வந்து நெகட்டிவ்ல இருந்தாலும் அத ஸ்கொயர் பண்ணக்குள்ள எனக்கு பாசிட்டிவ்னு வரும். அப்ப தேர்ஃபோர் என்னுடைய பவர் வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். இது ஸ்கொயர் பண்றதுனால கொஞ்சம் பெருசா இருக்கும். சரிங்களா? பட் இதெல்லாம் நம்ம இன் டீட்டெயில் பின்னாடி பார்ப்போம். பட் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். ஸோ தேர்ஃபோர் எனக்கு இங்க அகைன் ஹீட் வந்து புரொடியூஸ் ஆகும். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ இப்ப இது 2த்தையும் நான் கம்பேர் பண்ணணும். ஸோ இங்க ஒரு கரண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டிசில ஒரு I1ங்கிற கரண்ட் ஒரு ஹீட்ட புரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப அதே ஹீட்ட இந்த ஐஏசி கரண்ட் எப்ப புரொடியூஸ் பண்ணுதோ, அந்த கரஸ்பாண்டிங் கரண்ட்ட தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? என்னுடைய ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஐடிசில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிடிசி விச் இஸ் ஈக்குவல் டூ ஐடிசி ஸ்கொயர் இன்டூ ஆர். இப்ப நான் பிஏசி அப்படின்னு போடக்குள்ள, இப்ப ஐயோட வேல்யூ எனக்கு தெரியும். விச் இஸ் நத்திங் பட் என்னது எனக்கு ஐஎம் இன்டூ சைன் ஒமேகா டி த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்க டிசிங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டுக்கிறேன். இங்க வேரி ஆகாதனால இதை நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஐஎம் ஸ்கொயர் இன்டூ சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இன்டூ ஆர்ன்னு போடலாமா? I know that sin square theta which is equal to 1 minus cos 2 theta divided by. ஸோ இதெல்லாம் எனக்கு பேசிக் trigonometry formulas. ஸோ அக்கார்டிங் டு திஸ் இதை நான் எப்படி எழுதலாம்னா ஐஎம் ஸ்கொயர் ஓகே 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி டிவைடட் பை 2 இன்டூ ஆர். இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஐஎம் ஸ்கொயர் இன்டூ ஆர் டிவைடட் பை 2 மைனஸ் ஐஎம் ஸ்கொயர் divided by 2 into cos 2 omega t into r. ஸோ இங்க வந்து இந்த பவர் டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் மை ஆவரேஜ் பவர். நல்லா தெரிஞ்சுக்கணும். இட் ஷுட் பி தி ஆவரேஜ் பவர். Okay, here the average value of this corresponding cosine term should be equal to 0. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆவரேஜ் வேல்யூல வந்து என்ன சொல்லியிருக்கோம்? ஆவரேஜ் வந்து கண்டிப்பா பியூர் சைன் சைட்ல தான் 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த டேர்ம் வந்து எனக்கு வரப்போறது கிடையாது. டெஃபினட்டா திஸ் டேர்ம் should be 0 because இது வந்து எனக்கு ஆவரேஜ் வேல்யூ தான் பவர் டிசிபேட் ஆகுது. அப்ப இந்த ஆவரேஜ் வேல்யூனா obviously this term should be 0. அப்ப therefore இந்த PAC which is equal to எனக்கு என்ன இருக்கு? IM square R divided by 2 இருக்கு. இப்போ நான் ரெண்டுத்துலயுமே வந்து சேம் ஹீட் தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அப்பதான் அந்த சேம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆனாதான் இந்த கரஸ்பாண்டிங் ஏசி வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருந்தேன்? ஆர்எம்எஸ் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போ திஸ் பிஏசி விச் இஸ் ஈக்குவல் டு பிடிசியா இருக்கணும். அப்ப தேர்ஃபோர் மை ஐஎம் ஸ்கொயர் ஆர் டிவைட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு எனக்கு ஐடிசி ஸ்கொயர் இன்டூ ஆர் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆர்ஆர் வில் கேன்சல், டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். தேர்ஃபோர் ஐடிசி விச் இஸ் ஈக்குவல் டு ஐஎம் டிவைட் பை root 2. So which is equal to 0.707 times of IM. So இதுதான் வந்து என்னுடைய corresponding RMS value. அது maximum value divided by root 2 அப்படின்னு வரணும். So இதுதான் வந்து என்னுடைய corresponding RMS value கான formula. So இந்த கண்டிஷன்ல தான் எனக்கு ஹீட் வந்து சேமா ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இந்த IDC நான் எப்படி எடுத்துக்கிறேன்? IRMS அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்துலயும் சேம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகணும் according to our definition. So that my IRMS which is equal to 0.707 times of IM அப்படின்னு சொல்லி அந்த கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரோம். அப்ப therefore my IRMS which is equal to 0.707 times of IM. இதே தான் வோல்டேஜ்க்கும். ஸோ இப்படிதான் வந்து நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு RMS வேல்யூனா என்ன அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணணும். I hope it is very well clear. ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோல ஃபார்ம் ஃபேக்டர்னா என்ன, பீக் ஃபேக்டர்னா என்ன, ஸோ அதை பத்தி நம்ம இன் டீடைல் பார்க்கலாம். தேங்க்யூ.